ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈடன் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஒரு சூப்பர் நேனோ ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த மீனோட பேர் தான் பார்த்தீங்கன்னா crocodile டூத் பிக் ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு சயின்டிஃபிக் நேம் என்னன்னு கேட்டிங்கன்னா இண்டோஸ்டோமஸ் பேரடாக்சஸ். ஸோ கைஸ், இதில் பார்த்தீங்கன்னா 2-3 வெரைட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ இதில் வந்து அக்ரே ஹாபியில் அதிகமாக சேல் பண்ணுற வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா இந்த பேரடாக்சஸ் தான். ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி சொல்லலான்னு வந்திருக்கோம். ஸோ கைஸ், எல்லாம் பார்க்க சிமிலராக ஒரே மாதிரி தான் கைஸ் இருக்கும், எந்த விதமான டிஃப்ரென்சியேஷனும் கிடையாது. ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2 to 3 சென்டிமீட்டர் வரைக்கும் தான் வளர முடியும். ரொம்ப குட்டியான ஒரு மீன், ஒரு நேனோ ப்ரெடேட்டர்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி மைக்ரோ ப்ரெடேட்டர்னு சொல்லுவாங்க இந்த மீனை. ஸோ இந்த மீன் வந்து 2 to 3 சென்டிமீட்டர் வளர்கிறனால நீங்கள் வந்து ஒரு நேனோ டேங்க்லேயே இந்த மீனை வந்து வச்சிடலாங்க. பெரிய டேங்க்லாம் போனோன்னு இல்லை, சின்ன டேங்க்கில் ஒரு மைக்ரோ ப்ரெடேட்டர் ஃபிஷ்ஷை வச்சிடலாம். ஸோ இந்த மீனை நீங்கள் வந்து வைக்கிறீங்கன்னா அந்த டேங்க் வந்து நல்ல ஒரு ஹெவி பிளான்டட் டேங்க்காக வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா இந்த மீன் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் பண்ணி அந்த பிளான்ட்டில் போய் உட்காருறது, அப்படியே அங்கேருந்து ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட்டாக திரும்பி ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது, அப்படியே ஸ்டேபிளாக நின்று ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது, டிஃப்ரெண்ட் ஸ்டைலில் இருக்கும் அதை ஹண்ட் பண்ணி சாப்பிட்றது. ஸோ அது வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ இது கூட நீங்கள் டேங்க் மேட்சாக இதுங்களே நீங்கள் வந்து ஒரு 4-5 எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணலாம். ஸோ அப்படி நீங்கள் ஆட் பண்ணும்போது ஒரு சின்ன கேவ் மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். கொஞ்சம் அங்கங்கே கேவ் மாதிரி செட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னா அது வந்து அதுக்குள்ளே போய் ப்ரீட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இது வந்து எக்ஸ் போடவும் குட்டி போடாது, எக்ஸ் போட்டு அந்த எக்லேருந்து ஆட் ஆகி வரும். ஸோ அந்த குட்டி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்ஃபோசோரியா இல்லாட்டி ஜூ பிளான்ட்டை சாப்பிட்டு வளரும். ஸோ இதை வந்து நீங்கள் டேங்க்குள்ளேயே ப்ரீட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணால் லக்கிலி உங்கள் டேங்க்குள்ளே ப்ரீட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அண்ட் இதோட ஃபீடிங்னு நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கனாலே மெயினாக அங்கே தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். லைஃப் ஃபீடு தான் கொடுக்கணும், ஓகேங்களா? லைஃப் பிரெயின் ஸ்ட்ரிம்போ இல்லாட்டி டாஃப்னியாவும் கொடுங்க. என்ன கேட்டிங்கன்னா பெஸ்ட் நீங்கள் வந்து டாஃப்னியா கொடுங்க. ஏன்னா நீங்கள் வந்து டாஃப்னியா வந்து உங்கள் டேங்க்கில் நிறைய போட்டிங்கன்னா அது வந்து உயிரோடு அங்கேயே நீந்திக்கிட்டே தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா அதை வந்து பொறுமையாக பின்னாடியே போய் ஹண்ட் பண்ணி சாப்பிடும். ஸோ வந்து டக்குன்னு ஹண்ட் பண்ணி பிடிக்கும், அது வந்து பார்க்கவே நல்லாயிருக்கும். ஸோ ஆனால் இதோட மவுத் பார்த்திங்கன்னா சின்ன பைப் மாதிரி இருக்கும். ஸோ அதில் வந்து இதை சக் பண்ணி சாப்பிடும், ஓகேங்களா? ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் லைவாக தான் போடணும், ஆனால் இது வந்து லைவ் ஃபுட்டை தான் இன்ட்ரெஸ்ட்டாக எடுக்கும். ஸோ இது வந்து மைக்ரோ ப்ரெடேட்டர், அதனால் நீங்கள் வந்து லைவ் ஃபுட்டு தான் மெயின், ஓகேங்களா? அது வந்து கவனத்தில் வச்சுக்கோங்க. அண்ட் கைஸ், இந்த மீன்லாம் பார்த்திங்கன்னா பைப் ஃபிஷ் ஃபேமிலியை சேர்ந்தது. ஸோ அதனால் வந்து நீங்கள் கொஞ்சம் சின்ன ஃபுட்டை தான் இதுக்கு வந்து மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுறதே நான் சொல்கிறது. ஸோ லைஃப் ஃபுட் போடுங்க. டாஃப்னியா பார்த்தீங்கன்னா உங்களாலே வீட்டில் ஈஸியாக கல்ச்சர் பண்ண முடியும், அதனால் வந்து உங்களுக்கு லைஃப் ஃபீடுக்கு பிரச்சனையே இல்லாமல் இருக்கலாம். அண்ட் கைஸ், இதை வந்து டே ஒரு 3 டைம்ஸ் ஃபீட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். அட்லீஸ்ட் ஒரு 2 டைம்ஸ் ஃபீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ டாஃப்னியா பார்த்தீங்கன்னா உங்கள் அக்வேரியம்குள்ளே வந்து அது உயிரோட தான் இருக்கும், அதனால் உங்களுக்கு எந்த வித பிரச்சனையும் வராது. ஸோ ஓகே கைஸ், இப்போதைக்கு இந்த மீன் நம்ம இந்தியன் அக்வேரியம் ஹாபியில் வந்து கிடையாது, ஃப்யூச்சரில் வந்தால் வரலாம். அதனால் முன்னாடியே நான் வந்து வீடியோ போடலான்னு வந்துட்டேன். ஸோ இந்த மீனை நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதை பார்த்துடலாம். ஸோ கைஸ், முதல்ல பிஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5லேருந்து 7.5க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். வாட்டர் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 22 செல்சியஸ்லேருந்து 26.5 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 50 ppmலேருந்து 150 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ இது வந்து என்னோடய ஒப்பீனியன் தான். நான் இந்த மீனை வாங்கினா இந்த டிடிஎஸ் லெவலில் தான் நான் வைப்பேன். இந்த டிடிஎஸ் லெவல் இருக்குது பாருங்கள், இது என்னோடய ஒப்பீனியன் தான். ஸோ நீங்கள் மற்ற வீடியோஸை பார்த்து கூட நீங்கள் வந்து எந்த டிடிஎஸ் லெவல் நீங்கள் வச்சுக்கினாலும் வச்சுக்கலாம். அண்ட் கைஸ், இந்த மீன் வந்து ஒரு மீடியம் ஹார்ட்னஸ் வாட்டரில் வந்து நல்லா சர்வே ஆகும். ஸோ ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோவை என்டர் பண்ணிக்கிறேன். ஸோ மறக்காம நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. உங்களை அடுத்த சுவாரஸ்யமான வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். இதோட விடைபெறுவது ஈடன் அக்வாட்டிக்ஸ். பை பை கைஸ்.